வணக்கம். தனலட்சுமி கோழி பண்ணை வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் கோழி ஒரு 5000 கோழி இறக்கியிருக்கேன். ஏற்கனவே கொஞ்சம் லாஸ் ஆனதுனால கொஞ்சம் கேப் விட்டு தான் இறக்க வேண்டியதாகி போச்சு. 3 மாதம் செட்டை சும்மா போட்டு தான் இறக்க வேண்டியதாகி போச்சு. இப்போ வந்து கிளைமேட்டு மாறி மாறி வெயில் பேஜ் தான் இறக்கியிருந்தோம். ஆனால் இப்போ ஒரு வாரமாகவே அடி மழை நொறுக்கிட்டுருக்கு. அதனால் வந்து ஃப்ரெண்டுக பூராமே நிறையா பேர் ஃபோன் பண்ணுறாங்க. புதுசாக ஃபோன் பண்ணி சளி பிடிச்சிருக்கு, 2வது மண்டை வீக்கம் இருக்குது, குறைசா நோய் வந்திருக்கிறதுனால வந்து என்ன மருந்துன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதான் போன வீடியோவிலே போட்டிருந்தேன். ஆரம்பத்திலே வந்து இந்த வேக்சின் போட்டதுக்கு அப்புறமே வந்து இந்த மாத்திரையை கொடுக்க சொல்லியிருந்தேன், அஸ்தாலின் மாத்திரையை. ஆனால் வந்து சில பேர் அது போடலை. என்ட்ரோப்ளாக்சின் கொடுத்தாலும் இந்த கேட்க மாட்டேங்குது, சளி முத்திடுது. எனக்கே அந்த இடம் சளி வந்துருச்சு. ஆனால் அந்த டேப்லெட் போட்டதுனால வந்து சளியை கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டுருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் மண்டை வீக்கம் தவிர்த்தாச்சு. மண்டை வீக்கம் வந்ததுக்கப்புறம் இந்த மாத்திரை போட்டால் கேட்காது. அதுக்கு பதில் அந்த பேசிக் என்எஃப்னு சொல்லிவிட்டு போன வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் போட்டு விட்டுருந்தேன். அது கொடுத்தோம்னா கொஞ்சம் மண்டை வீக்கம் உள்ளது வந்து கொஞ்சம் குறையும். 2வது சளி கொஞ்சம் குறையும். இந்த மண்டை வீக்கம் உள்ள கோழிகளை மட்டும் தனியாக பிடிச்சி போட்டு அதுக்கு 2 தடவை கொடுக்கணும். இதுக்கு ஒரு தடவை டேங்க்கில் ஃபுல்லாக பண்ணி விட்டு அதை போட்டு விட்டாலே அரை டேங்க் 500 லிட்டர் வச்சு அரை கிலோ போட்டு விட்டாலே சரியாக போயிடும். வெயிலுக்கு வந்து தீவனம் வந்து அவ்வளோவா எடுக்கலை ஆரம்பத்தில். அப்புறம் அந்த ஒரு வாரமாகவே நல்லா கிளைமேட்டு, பகல்லையும் ஈவினிங்குமே மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால நல்லாவே தீவனம் வந்து எடுத்துட்டு வெயிட் அதுக்கு உண்டான இன்றைக்கி 34 நாள் ஆச்சு. நமக்கு ஆவரேஜ் 2 கிலோ நெருக்கி தாண்டியே வந்துருச்சு. ஆனால் என்ன எடை போடலை. அது வந்து அப்ராக்சிமேட்டாக போட்டு ஒரு 2-3 கோழியை போட்டு பார்த்தேன். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு எல்லா ஊர்லேயுமே வந்து மழை பெய்யுது. அதனால் வந்து மண்டை வீக்கம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். சளி முத்துனால் சளி இல்லைன்னா பிரச்சனை இல்லாத சளி இல்லாத கோழியே இல்லை. இந்த தடவை வெயிட்டு கம்மியாக தான் ஏறுது. அதனால் வந்து ஃபோன் பண்ணுங்கள் எல்லாருமே. நான் சொல்கிறேன், ஏகப்பட்ட பேர் கூப்பிட்றாங்க. நான் ஃபோனை 1-2 பேர் எடுக்க முடியல என்னால், வேலையாக இருக்கிறதுனால. தீவனம் வந்து இப்போ மழை பெய்யறதுனால நல்லாவே சாப்பிடுது. நம்ம பர்சனல் வேலையினால போயிடுறதுனால ஃபோன் எடுக்க முடியல. கூப்பிடுங்க. அப்படி இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா யூடியூப்பில் வந்து இது பண்ணி விடுங்க. நான் வந்து உங்களுக்கு இப்போ ரீப்ளை அனுப்பிச்சி விட்றேன் கண்டிப்பாக. இந்த தடவை முதலீடு கூடுதலாக போட்டு இறக்கியிருக்கோம். போன தடவை குஞ்சு இறக்குனப்போ 50 ரூபா 6, இந்த தடவை 58 ரூபா 6 நான் இறக்குறப்ப. இப்போ கம்பல்சரியாக வந்து ஒரு 4 கிலோ போட்டால் தான் 2600 2700 வரும் வெயிட்டு. 42 43ல் அப்போ கொடுத்தா தான் வந்து நமக்கு நல்ல லாபம். அதே கம்மியாக வந்து விற்றோம்னா நமக்கு லாபம் கிடையாது. அதனால தான் வெயிட்டுக்கு வந்து இன்னும் 2 கிலோ வந்துடுச்சு. ஆனால் நான் கொடுத்துருக்கலாம். இப்போ தான் ஒரு 2 ரூபா ஏறிட்டு வருது விலை. இனிமேல் கொடுத்தா தான் நமக்கு ஏதோ போன தடவை இழந்ததை மீட்க முடியும். மழை பெய்யறதுனால மூளைக்கு ஏறி படுத்துக்கிறது. அதனால் கவுட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காலையில் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி சொன்னார். அதனால் அப்பப்போக்கு 1 மணி நேரத்துக்கு கூட உள்ளே போய் செட்டுக்குள்ளே கலக்கிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா கவுட்டு வந்து கொத்தாவே செத்து போயிடும். முதலீடு வந்து கம்மியாக போட்டு இறக்குங்க.